கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நன்றி பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற இயேசப்பா. நன்றி தகப்பனே, நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற தகப்பனே. நீ நல்லவர் நல்லவர் நல்லவரப்பா. பேசுவீங்க நல்ல பிதாவின் ஆவியான்னு சொன்னீரப்பா. ஆவியான்னு பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பேசுவீங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவே நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த நாளில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்ன வசனம் கேட்டிங்கன்னா, சங்கீதம் 81 சங்கீதம் 13 வசனத்தில் போட்டிருக்கு. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாய் இருக்கும் அப்படின்னு வேதம் கூறுகிறது. என் அன்பு சகோதரி சகோதரியே, என் ஜனங்கள் எனக்கு செவி கொடுத்து செவி கொடுத்தா நலமாக இருக்கும்னு இருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? செவி கொடுக்குற பிள்ளைங்களாக இருக்கணும். அன்னைக்கு சாமுவேல் சிறு பையனாக இருந்தாலும் ஆலயத்தில் கொண்டு விட்டுருக்கும் போது தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாரு? சாமுவேலேன்னு சொல்லி கூப்பிடும் போது சாமுக்கு விவரம் போது புரியலை. அங்கே இருக்கிற ஏழி தாத்தரை போய் கேட்குறேன், என்னென்ன ஆண்டவரின் சத்தம் வந்துச்சுன்னா சொல்லும் கர்த்தாவே, நான் அடியேன் கேட்குறேன்னு சொன்னது போல இன்னைக்கும் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு ஆள்கை இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க பேசுகிற வார்த்தையில் காது கொடுத்து கேட்கறதுக்கே இன்னைக்கு மக்களுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. அதனால என்கிட்ட நான் செவிட்டு வெறியும் போல செவிட்டு வெறியும் பாம்பு போல காதில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சத்தம்னா என்னென்ன தெரியல நிறைய பேருக்கு. என் அன்பு சகோதரி சகோதரியே, ஆண்டவர் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேலே இந்த 13 வசனத்தில் 81 சங்கீதம் 81:13 என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாக இருக்கும். அவருக்கு செவி கொடுத்து அவருடைய வழியில் நடந்தால் நலமாக இருக்கணும் ஆண்டவர் சொல்கிறாரு. அவன் கட்டுடி பிள்ளைகளாக நீங்கள் நினைச்சணும், அவர் வழியில் நடக்கணும். அவர் வழியில் நடக்கும்போது நீங்கள் நினைச்சணும்ப்பா, தாவீது சொன்னது நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் ஆண்டவர் என் பக்கமாக சாய்ந்தார் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 40:1 போட்டிருக்கோம். அப்போ அவர் பக்கம் அவர் வழியில் நினைச்சேன்னா சாயும்போது பொறுமையோடு காத்திருந்தாராம் ஆண்டவர் அவர் பக்கம் திரும்புறது. இப்போ கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பாப்பாவுக்கு அவங்க தாவீதுடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்குறார் பாருங்க. அப்போ அவங்க உடனே நம்ம நினைக்கிறோம், நம்ம ஆண்டவர் கூப்பிட்டோன்னா நம்மளுக்கு பதில் கொடுக்கணும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பதில் கொடுக்குறதுன்னா கொடுப்பாரு. ஆனாலும் அவருக்காக நம்ம காத்திருக்கணும். டெய்லி அவருடைய ஜோமணி நம்ம விண்ணப்பத்தை வச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளுடைய விண்ணப்பத்துக்கு பதில் உண்டு. ஆண்டவருக்கு பதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் நமக்கு பதில் தரமாட்டாரு. நம்ம ஏன் ஜபத்தை அவர் கேட்க மாட்டாரு, அவங்க ஜபத்தை கேட்பாரு, இவங்க ஜபத்தை கேட்பாரு. அதெல்லாம் நம்மளுடைய வீக்னஸ், நம்மளுடைய பலகீனம். அப்போ ஆண்டவர் எல்லா ஜபத்தையும் கேட்பார். அவர் நம்மளுக்கு சில நேரம் சில காரியங்களுக்கு காத்திருக்க வைப்பார். தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கொடுத்துட்டு தான் இருப்பார். தேவனுடைய வார்த்தைகள் ஆண்டவர் நம்மளுடைய விண்ணப்பமாக வச்சுக்கிட்டே தான் இருப்போம். அவரும் கேட்டுட்டு தான் இருப்பார், நம்ம சத்தத்தை கேட்பார். நெருக்கத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிட்டாய் அப்படின்னு தான் அந்த சங்கீதத்தில் கூட இருக்குது பாருங்க. 81 சங்கீதத்தில் கூட இருக்குது. 81:7 நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். அப்போ இது நிறைய பேருக்கு தெரியாது. நெருக்கத்தில் ஆண்டவர் நம்ம கூப்பிடுறோம், ஆண்டவர் தப்பு வைக்கிறாரு. ஆனால் இது என்னுடைய என்ன சொல்லலாம், நானும் சாதித்தேன், இந்த இதுலேருந்து நான் தப்பிச்சு வெளியே வந்தேன் அப்படின்ட்டு நம்ம தப்பிச்சு வெளியே வரல, ஆண்டவர் தான் நம்ம தப்பிச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கிறார். நிறைய காரியங்களை நம்மளே குறித்து பெருமை பாராட்டுவோம். உங்களை குறிச்சே பெருமை பாராட்டுறீங்களா? நான் இந்த காரியத்தில் ஜெயித்து எடுத்தேன், இந்த காரியத்தில் வெற்றி எடுத்தேன், இந்த காரியத்தில் நான் தப்பிச்சு வந்தேன். அதெல்லாம் தேவன் தப்பு வைக்கிறார். எல்லா இடத்துல இருந்து அவரை நோக்கி கூப்பிடும் போது நம்மளை அந்த காரியத்தில் நினைச்சிறாரு, தப்பு வைக்கிறார். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்பு வைத்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு 8 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் ஜனமே கேள், உனக்கு சாட்சிட்டு சொல்வேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தா நலமாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட செவி கொடுத்தோன்னா அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்தா நலமாக இருக்கும். நம்மளை நல்ல வழியில் ஒரு நடத்துறதுக்கு சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். உலகத்தில் பிசாசு எத்தனையோ வழிகளை காமிப்பான். அந்த வழியில் என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. நம்ம சின்ன உலகத்தில் தான் இருக்கோம், நம்ம உலகத்துக்கும் நினச்சிவோம், ஆடுவோம், ஆண்டவருக்கும் பாதத்துக்கும் நினச்சிவோம், அவருக்கு தாண்டாக்களே நினச்சிவோம், மியூசிக் போடுவோன்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் நினச்சிக்கணும், தேவ சத்தத்துக்கு நீங்கள் உண்மையாக செவி கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் நினைச்சார் நலமாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவர் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கணும்.
அவர் சத்தத்தை நீங்கள் கேட்குற பிள்ளைகளாக இருக்கணும். நீங்கள் அம்மா அப்பா வந்து கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைகள் என்னன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்கல்ல. அம்மா அப்பா சத்தம் நம்மளுக்கு கேட்க முடியல, தெளிவாக கேட்க முடியல. நம்ம அம்மா கூப்பிட்றாங்க, நம்ம அப்பா கூப்பிட்றாங்கன்ட்டு எந்த இடத்துல போய் நின்னாலும் எவ்வளோ பெரிய கூட்டத்தில் போய் இருந்தாலும் தான் பிள்ளைங்களுடைய சத்தம் பெற்றவங்களுக்கு தெரியும், பெற்றவங்க சத்தம் வந்து பிள்ளைங்களுக்கு தெரியும். கேட்காதுன்னு சொல்ல முடியாது. எவ்வளவோ பிள்ளைங்க கூப்பிடுவாங்க, எவ்வளோ பிள்ளைங்க கத்துவாங்க, அழுவாங்க. ஆனால் பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அந்த சத்தம் கேட்குற மாதிரி நம் தேவநாயகத்தை அந்த உலகத்திலேருந்து நம்மளை மீட்டெடுக்க வந்திருக்கார். ரத்தத்தை சிந்தி ரத்த கரை கொடுத்து நம்மளை மீட்டெடுக்க வந்த தேவன் சொல்கிறாரு, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தா நலவாக இருக்குங்கிறார். அப்படியே வழியில் நடக்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த சாமுவேலை அவர் சிறு வயதிலே உருவாக்குனார். ஒரு பெரிய தீர்க்கதரிசியா, இஸ்ரேல் தேசத்தை பெரிய தீர்க்கதரிசியா வைத்தார். இது அன்பு தேவ பிள்ளை. என்ன ஆண்டவருக்கு நீங்கள் செவி கொடுங்க, ஆண்டவர் செவி கொடுங்க, பிசாசு செவி கொடுக்காதீங்க. பிசாசு சத்தம்னா என்ன, தேவ சத்தம்னா என்னன்னு கேட்க. அவன் ஆண்டு என் பிள்ளைகளையும் தான் கொடுத்தாரு. இல்லை உங்கள் பேர் அழகாக சொல்லி கொடுத்தாரு. உங்கள் பேர் உங்கள் அம்மா அப்பா வச்ச பேரை பார்க்கலாம், ஆண்டவர் கூப்பிட்ற பேர் அழகாக இருக்கும். அதே பேரில் தான் சூப்பராக கூடாங்க கூப்பிடாங்க. எல்லாம் ஒரு சில நேரம் ஏதோ பயந்த சூழ்நிலை இருக்கும். ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது பயமாக இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட பேசுவார். என்ன சொல்லுவார்? பயப்படாதம்பர், பயப்படாத, பலன்கொள் அப்படிப்பார். அழகாக சொல்வார். தேவ பிள்ளைகளை நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் வந்து என்ன பேசுவோம், என்ன சொல்லணும் அப்படிங்கிறது நீங்கள் பயப்பட வேண்டியதுன்னு தான் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மெசேஜ் தரேன், நான் படித்து எடுத்துகிட்டு வரேன். வாங்க இந்த இடத்துல வந்து பைபிளை விரிப்பேன், என்ன வசனமாக கொடுக்க அப்படின்னு நான் கேட்பேன். ஆண்டவர் வசனத்தை காமிப்பாங்க, நான் உடனே ஜெபம் பண்ணி தொடங்குவேன். ஆண்டவர் பேச ஆரம்பிச்சுறாரு. ஆவியான பேசுகிறார், நமக்குள்ளே இருக்கிற ஆவியான. நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நான் படிக்கலைன்னு சொல்லிட்டேன். என்கிட்ட படிப்பு கிடையாது. என் படிப்பெல்லாம் கேட்டால் சிரிப்பீங்க, எனக்கே சிரிப்பார் என் படிப்பெல்லாம் கேட்டாலும். ஆனாலும் கர்த்தரை கிருபை. அதனால் நல்ல ஆண்டவர் எடுத்துருக்காரு. அவங்க சமத்தில் கேட்கும்போது நமக்கு படித்த அந்த திறமையில் நம்ம செஞ்சோம்னா நமக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. ஆவியானவர் உள்ளேருந்து நினைச்சுறாரு, பேசுகிறாரு. அவர் வந்து என்ன பேசணும்ப்பான்னு கேட்டால் ஆண்டவர் அழகாக அந்த வார்த்தைகளை எடுத்து தர்றாரு. அதனால் அவருடைய பிள்ளைகளை வந்து அவருக்கு செவி கொடுக்கும்போது தான் பெரிய ஆசீர்வாதம். அவர் செவி கொடுத்தா தான் ஆசீர்வாதம். நம்ம கரடு முரடாக போனோம்னா இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் நம்ம கண்டுகிட்டு இருக்கோம், பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் வராது. அவர் நம்ம சத்தத்துக்கு செவி கொடுத்தோம்னா, அவர் சொல்கிறத கேட்டு நடந்தோம்னா பரலோகத்துக்கு போயிடுவோம். ஒரு நாள் நம்ம இயேசுபடி போயிடலாம். நம்மளுக்கு முடிவு வருது, மரணம் வருது, என்னைக்கு ஆண்டு நம்ம அவர் பக்கம் போய் கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறாரோ அன்றைக்கி நேரம் கண்ணு மூடி அங்கே ஆண்டுகிட்ட போய் கண்ணை திறந்துடலாம். இலைப்பாத்தில் இருந்து வச்சுருவார். தேவ பிள்ளைகளாக நீங்கள் நாளுக்கு நாள் என்ன செய்யுங்கன்னா, நாளுக்கு நாள் பரிசுத்தமாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா. பரிசுத்தமளவில் இன்னும் பரிசுத்தமாகட்டும் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தல அநியாயம் செய்யணும், அநியாயம் செய்துக்கிட்டே இருக்கட்டுன்னு இருக்கிறாரு. பாவம் செய்யணும், பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கட்டு. பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்தம் ஆகிக்கிட்டே இருக்கட்டு. உலகத்துல தான் இருக்கும். சாஸ்திரி தான் உலகத்தை செஞ்சு ஆண்டுகிட்டு இருக்கா. அதுக்கு மத்தியில் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் கூப்பிடும்போது கர்த்தர் நம்மளை நினைச்சாரு வந்து நம்மளை நினைச்சார் வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். நல்ல வசனம் கொடுத்துருக்கிறார். இந்த 143 சங்கீதத்தில் 10ஆம் வசனம்லாம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும் அப்படின்னு கேட்பார் தாவீது ராஜா. உங்களுடைய நல்ல ஆவியை என்னை செம்மையான வழியில் நடத்தணும் அப்படின்னு சொல்லுவார். அதை தான் நீங்கள் கேட்கணும். ஆண்டவரே என்னை நீங்கள் நடத்துங்கப்பான்னு சொல்லணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவரே நீர் நடத்தணும். ஜபத்தில் நீங்கள் ஓயாமல் சொல்லுங்க. ஆவியானவர் அழகாக நடத்துவார். தேவ வார்த்தை கொடுக்கும்போது கூட ஆண்டவரே நான் என்ன வார்த்தை கொடுக்கணும்னு தெரியலையேன்னு சொல்லி முழிக்காதீங்க. தேவ வார்த்தை வசனத்தை எடுத்துட்டு நீங்கள் நல்ல பைபிள் மட்டும் எல்லாம் நல்லா படிச்சிருக்கணும். பைபிள் வசனத்தை ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த வசனத்தை எடுத்தீங்கன்னா ஆண்டவர் அழகாக வார்த்தையில் எடுத்து தந்துக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் அவர் சத்தத்துக்கு நீங்கள் உண்மையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, உன்னை வாழாக்காமல் தலையாக்கவே, நீ கீழாக்காமல் மேலாவே இருப்பார். உன் போக்குவரத்து எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன். தாவீது ராஜா சொல்வார்ல, எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேரம் என் கண்களை எடுக்கிறேன் அப்படின்னு. அப்போ நம்மளுக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேரம் நம்ம கண்களை எடுக்கணும். அவரை நோக்கி தான் பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்த பிள்ளைகள் பிரகாசம் அடைவார்கள்.
அவர் நோக்கி பார்த்தோன்னே வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. அவரை தான் நோக்கி பார்க்கணும். இந்த உலகத்தை நோக்கி பார்த்து இந்த உலகத்தினுடைய சிற்றின்பத்துக்கும் இந்த உலகத்தின் பிசாசுக்கு அடிமைப்பட்டு கிடந்தா அவங்க சில காரியங்களை அவங்க நினைச்சு வெட்கப்பட்டு போவாங்க. தேவ பிள்ளைகளை நீங்கள் ஆண்டுடைய சத்தத்துக்கு நீங்கள் எரிச்சணும், செவி கொடுக்கணும். ஆண்டுடைய சத்தத்துக்கு உங்களை எரிச்சணும், ஒப்பு கொடுக்கணும். தேவ சத்தம் என்னன்னு கேட்டு அந்த சத்தத்துக்கு நீங்கள் நிறைய அவசரம் கொடுங்க. நான் எப்பவுமே இந்த ஏசியாவில் சொல்லுவேன் 51 என் ஜனமே எனக்கு செவி கொடுப்பார், என் ஜாதியாரே என்னை நோக்கி பாருங்கள் அப்படிம்பார். அடிக்கடி சொல்லுவேன். உபாகமம் 28:1 என் ஜனங்கள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார்கள்னா நான் உங்களை என்ன செய்வேன், பூமியில் சகல ஜாதிகளையும் பறிக்க உங்களை மேன்மையாக பறிப்பேன் இருப்பார். என் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம என்ன செய்யணும், நம்ம இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நம்ம அவரை நோக்கி பார்த்து துன்பத்தை தானே அனுபவிக்கிறோம், அவரை நோக்கி பார்த்து வேதனை தானே அனுபவிக்கிறோம், கண்ணீர் தானே விடுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த கண்ணீர்லாம் ஒரு நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். அந்த கண்ணீர்லாம் உங்களுக்கு அவருக்கு முன்னால் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள். அவருக்கு முன்னால் அவருடைய நாமத்தை மையப்படுத்துங்க, அவருடைய வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் இந்த உலகத்தில் மக்கள் ரட்சிக்க வந்த தேவன், வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா அப்படின்னு சொல்லி தேவனுக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டினீங்கன்னா தேவனாய் கர்த்தர் உங்களை கொண்டு வைராக்கியம் பாராட்டுவார். ஏன் பிள்ளை அப்படிம்பார், உரிமை பாராட்டுவார். நம்ம மேலே அவ்வளோ ஒரு பாசம் வச்சுருக்கிறாரு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த காரணத்தை கொண்டு இந்த உலகத்தில் தேவையில்லாத காரியத்தை வச்சு நம்ம மேன்மை பாராட்டாதீங்க. அடுத்த மனிதர்களை புகழ்ந்து பேசாதீங்க, அடுத்த பொருட்களை குறித்து பெருமை பாராட்டாதீங்க. எல்லாம் கர்த்தருடைய கிருபை, ஆண்டவரும் தந்துட்ட ஆசீர்வாதம் எல்லாமே. அவர் தான் ஒரு பொருளை தரணும்னு நினச்சாருன்னா அவர் தான் தாரார், ஆண்டவர் தான் தாரார். நம்மக்கிட்ட ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நம்மளை எப்படி வைக்கணும் அவர் நினைக்கிறாரோ அவர் அழகாக அருமையாக வைப்பார். அவரு சட்டத்துக்கு உண்மையை செவி கொடுத்தா அழகாக வைப்பார். நம்மளை தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொல்கிறார். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தா நலமாக இருக்குமே, என் வழிகளில் நடந்தால் நலமாக இருக்குமே சொல்கிறாரு. 11 சங்கீதம் 81:11 என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆண்டு சத்தத்துக்கு செவி கொடுக்கல, அவங்க என்னை விரும்பலை அப்படிங்கிற. நீங்கள் எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் ரொம்ப நல்லவர், நம்மளை மீட்டெடுக்கிறவர் வந்தார். சில காரியங்களை உங்களுக்கு பதில் கிடைக்கல, நான் பொறுமையோடு காத்துருங்க. பொறுமையோடு காத்திருக்கும் போது உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை கத்த தருவார். எதெல்லாம் நீங்கள் இழந்து போயிருந்தீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். எல்லாம் போயிட்டு எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன் அப்படின்னீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால், வேதத்தை வாசிக்கிற பிள்ளைங்கள பொறுமையோடு நீங்கள் காத்திருந்து ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் என்ன செய்யணும், அதை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் தருவார் கண்டிப்பாக. வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளையும் ஜெபிக்கிற பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஆலயத்தை தேடுகிற பிள்ளைகளையும் அவங்க விடவே மாட்டார். தேவனுக்கு பயந்து நடங்க. நான் செல்போன் ஒன்று கிடச்சிருக்கு, மணிக்கணக்காக காத்திருந்து படக்கூடாது பறிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் ஆசீர்வாதம் வராது, இருக்கிற ஆசீர்வாதம் போயிடும். இந்த மனிதன் பேசுகிற வீணான வார்த்தைகள் ஞாயிற்றுனால கணக்கு கொடுக்கணும் பைபிள் சொல்லியிருக்குது. அப்போ ஆண்டவர் கூட இது வேண்டாம் வேண்டாம், இதை பேசாத கட் பண்ண சொல்லுவார். அதை மீறி பேசும்போது தேவர் ஆட்சியத்தில் ஞாயிற்றுக்கு நாள் அன்னைக்கு கணக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அவ்வளோ நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னென்னு நடக்குன்னா ஞாயிற்றுக்கு நாளில் கணக்கு கொடுக்கணும். ஆண்டுடைய பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரிதான், தேவனுக்கு பயந்து நடங்க, கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளாக எப்படி இருக்கலாம்னு சொல்லி இந்த உலகத்தை பார்த்து நீங்கள் ஏமாந்து போகாதீங்க. அவர் சொல்லி வசனம், என் ஜனங்கள் எனக்கு செவி கொடுக்கணும் தான் ஆண்டவர் சொல்கிறார். என் ஜனங்கள் என்னை நோக்கி பார்க்கணும் தான் ஆண்டவர் சொல்கிறார். என்னை நோக்கி கூப்பிடுன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு நீ செவி கொடுத்தா நலமாக இருக்குன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் முழுமையாக அறிங்க. இந்த உலகத்தில் நம்மளை மீட்டெடுக்க வந்த தேவாதி தேவன் எவ்வளோ பாடுகள் பட்டார், அதெல்லாம் நீங்கள் நல்லா அறியணும். நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாமே பார்த்தாலும் ஆண்டவர் நமக்காக வந்ததை பற்றி என்ன செஞ்சுருப்பார், போட்டிருப்பார். வசனம் இருக்குது, எல்லா வசனம். நமக்காக தானே அவர் சிலுவை சுமந்தார், நமக்காக தானே அடிக்கப்பட்டார், நமக்காக தானே பாடுகள் அனுபவிச்சார், நமக்காக தானே அவமானப்படுத்தப்பட்டார்.
இந்த அன்பு தேவ பிள்ளையை உணரணும். நம்ம அதெல்லாம் உணரணும். அந்த உணர்வுகளை இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்குங்க. அந்த உணர்வுகளை இருதயத்தை தேவனிடத்துல கேட்டு வாங்குங்க. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்கன்னு ஆண்டவரே கேளுங்க. அன்னைக்கு சவுல் கேட்டது போல, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன், ஆண்டவரே என்னை கொண்டு நீ பயன்படுத்தும் ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. அல்லேலூயா. பவுல் கேட்டது போல கேளுங்க. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க ஆண்டவரே சொல்லி கேளுங்க. அவர் சொல்லுவார். ஆண்டவர் ஆண்டவரே நீர் யாருன்னு இருக்கிறார். என்ன செய்ய சித்தமாக இருக்கிறவனே சொல்லுவார். அவர் சொல்லுவார், நீ கலங்காத, நீ என்னுடைய ஊழியத்தை செய்யணும். கேட்கணும். 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6 அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே எரிச்சே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு எரிச்சு நீ சொல்லப்படுங்கிற. அல்லேலூயா. ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது அங்கே சொல்லப்படும். நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி தேவனிடத்தில் காத்திருக்கும் போது, ஆண்டவரே நீ நான் செய்ய வேண்டியது என்ன சொல்லுன்னு சொன்னால் அழகாக அவர் கூட்டிகிட்டு போவார், அழகாக நடத்துவார் ஆண்டவர். அதுக்கெல்லாம் ஆண்டவரும் யாருமே தெரியாது. ஆண்டவர் அறியாத ஒரு இந்து குடும்பத்துலேருந்து தான் வந்தேன். ஆனால் ஆண்டவர் நமக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, அழகாக நடத்துகிறாரு. அவருக்கு நான் எதுவுமே நான் யோசிக்க மாட்டேன். நான் இதே இருப்பேன். ஆண்டவரே இந்த காரியத்தெல்லாம் செய்கிறார். நான் டைம் வந்துச்சு, இந்த டயத்தில் வந்து சரி ஆண்டவர் வார்த்தை நீ கொடுக்கணும், செல்லில் நீ பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். டெய்லி ஆண்டவர் பதிவு பண்ண சொல்கிறாரு. அதெல்லாம் சரிப்பா அப்படின்றேன். பதிவு பண்ணி ஆண்டோடைய கிருபையினால ஆண்டவர் எடுக்க வைக்கிறாரு. ஆண்டவர் பேசுகிறாரு. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஏசப்பா யாரும் தெரியாமே நீங்கள் இருக்காதீங்க. உலகத்தை நம்மளை மீட்டெடுக்க வந்தார் ஆண்டவர். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு பொல்லாங்கலுக்குள்ள இந்த உலகம் கிடக்கு. அதில் அவங்க உலகத்தை எல்லா மக்களையும் சின்ன பின்னமாக சீரழிச்சிக்கிட்டு இருக்கிறான். அதுலேருந்து நம்மளை தூக்கி எடுத்து வெளியே கொண்டு வராரு பாருங்க. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். நம்மளுக்காக சிலுவை சுமந்து நமக்காக படாதுபாடுபட்டு நம்மளுக்காக எவ்வளோ வேதனைப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நொறுக்கப்பட்டு இழுக்கப்பட்டு அவருடைய அந்த சவுக்கால் அடித்து அந்த சதியெல்லாம் பிக்கப்பட்டு அவ்வளோ கொடூரத்தை கூட சிலுவை சுமந்து நமக்காக இந்த கொல்கத்தா மலையில் ஏறுதார் பாருங்க. அதெல்லாம் யாரும் மறக்கவே கூடாது. இந்த கொல்கத்தா மலையில் இந்த வெயிலே நம்மளால் தாங்க முடியல. அந்த வெயிலில் உடம்புல இருக்க ரத்தம்லாம் அப்படியே விளைச்சிருச்சு. அப்படியே எல்லா ரத்தம் வடியுது. அதில் நாம் தேவன் நம்மளையும் முன்வச்சு நடக்கிறார். என் பிள்ளைகளை மீட்டெடுக்கணுமே, என் பிள்ளைகளை மீட்டெடுக்கணுமே சொல்லி அவர் மேலே அடிக்கப்பட்ட ஒவ்வொரு காயத்தை கூட பெருசாக எடுக்கலை. இந்த பிசாசின் பெட்டியில் கிடக்கிற என் பிள்ளைகளை விடுதலை பண்ணணுமே சொல்லி அந்த பாரத்தோடு தேவன் அந்த அந்த மலை மேலே ஏறி போய் நமக்காக தன்னை காலெல்லாம் ஒப்பு கொடுத்தாரு. அடிச்சு நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ, என் மக்கள் விடுதலையாக்கப்படணும், சாசின் வீட்டிலேருந்து என் பிள்ளைங்க விடுதலையாக்கப்படணும்னு சொல்லி நம்மளையே முன்வைத்து நடந்ததுனால அவர் எவ்வளோ பாடுகளை சகிச்சார் நமக்காக. மனிதனுடைய அவன் அடிக்க ஒவ்வொரு அடியும் நமக்காக அடி வாங்கினார். நம்மளை தான் முன்னால் வச்சார் ஆண்டவர். என் ஜனங்கள் பா இந்த பிசாசு பிடியிலிருந்து விடுதலை ஆகணும். சொன்னார் பச்சை மரமைக்கு எனக்கு என்ன பண்ணா, பட்ட மரமைக்கு உங்களுக்கு என்ன பாடுவோன்னு சொன்னார். அவர் அவ்வளோ அடி வாங்கினார். தேவாதி தேவன் இந்த உலகத்தில் வந்து நம்மளை மீட்டெடுக்கிறது. பிசாசு பிடியில் நடக்கிற யாவரையும் விடுதலை பண்ணதானே இயேசு அந்த உலகத்துக்கு வந்தாங்க. அவர் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுங்க. என் ஜனங்கள் என் சத்தத்துக்கு என்ன செய்யணும், செவி கொடுக்கணுன்ட்டு ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி செவி கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிற வாக்குத்தத்தை என்ன கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு சொல்கிறாரு அந்த 81ஆம் அதிகாரத்தில் சங்கீதம் 81:15 வசனத்தில், அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். கர்த்தரை பகைக்கிறவர்கள் மக்களை சொல்கிறார், மக்களை அவர் நோக்கி பார்க்குறாங்க. அப்போ கர்த்தரை பகைக்கிறவங்களே என்ன செய்கிறாரு, அவங்களாம் இச்சகம் பேசி அடங்குவாங்க, என்றென்றைக்கும் இருக்கும். 16ஆம் வசனத்தில், உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை நான் திருப்தியாக்குவேன். ஆசீர்வாதம், உயர்ந்த ரகமான ஆசீர்வாதத்தை நமக்கு தரார். உச்சிதமான கோதுமையினால் நம்ம திருப்தியாக்குறாரா, கண்மலையின் தேனினாலே என்ன செய்கிறாரா, நமக்கு தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறாரா.
தேவ பிள்ளைகளாகி நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், தேவ சத்தத்துக்கு செவி கொடுங்க. அவனை திருப்தியாக்குறாரு. தேவ சத்தத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் செவி கொடுத்தா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்ன செய்யும்? வரும். சங்கீதம் 85 கூட போட்டிருக்கு, 12ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் நம்மளுடைய நமக்கு நிச்சயம் பலனை கொண்டு கொண்டிருக்கிறது. நன்மையானதை தருவார் ஆண்டவர். உச்சிதமான கோதுமையை தருவார். கண்மலையின் தேனினால் நம்மளை திருப்தியாக்குறாரு. சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா உயர்ந்த இடத்துல தான் ஆண்டு வைப்பார். உயர்ந்த ஆசீர்வாதத்தை தான் தருவார். அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளையும் தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. கண்ணில் முடிச்சு செல்விப்போம். அன்பு பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற இயேசப்பா. இந்த நாளில் நீ பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற இயேசப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை பெருமையாக்குறோம். கர்த்தருடைய நாமம் எங்களை மகிமைப்படட்டும் இயேசப்பா. நீ ஆசீர்வதிங்கப்பா. உடைய வார்த்தைகள் என்னுடைய நிமிஷத்தை அழிக்கப்படட்டியா, சாட்சிகளில் அழிக்கப்படட்டியா, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டியா, ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டியா வார்த்தைகள். அப்பா உடைய பிள்ளைகளை தகப்பனை ஈர்ப்பீமான்றதை தூக்கி நிறுத்துமப்பா. உடைய சத்தத்துக்கு ஜனங்கள் செவி கொடுக்கட்டும்ப்பா. உடைய சத்தத்துக்கு பிள்ளை செவி கொடுக்கட்டையா. ஆண்டவரே, சாமுவேலை கூப்பிட்டது போல ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பேர் சொல்லி கூப்பிடுகிற தேவனாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உடைய சத்தத்தை கேட்டு உடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்றுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.